ஆமீன் சொல்லுங்க. ஆமா, ஜெபத்துல முன்மாதிரியா இருக்கணும், சாட்சியில முன்மாதிரியா இருக்கணும். மற்றவங்க பார்க்கும் பொழுது சொல்லணும், இவங்க சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்பக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. முன்மாதிரி. முன்னாடி மாதிரியா இருந்தா இப்ப பல மாதிரியா இருக்கேன்னு சொல்லிடக்கூடாது யாரும். ஒரு சபை கடவுளுக்கு முன்மாதிரியா இருக்குமானால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். வைராக்கியம் உள்ள ஒரு சபை, வைராக்கியம் நிறைந்த சபையாக இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 1:8 பாத்தீங்கன்னா, எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்றான். பாருங்க, இவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் தான் எல்லா பக்கமும் என்ன பண்ணிருக்குது, பிரசித்தமாயிருக்குது. அப்ப அந்த அளவுக்கு வைராக்கியமா நின்று இருக்கிறாங்க. 1 தெசலோனிக்கர் 1:6 பாத்தீங்கன்னா, உபத்திரவத்திலேயே அவங்க எப்படி இருந்தாங்களா, மிகுந்த சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்கணும். உபத்திரம் ஒரு பக்கம் உபத்திரம் வந்துகிட்டே இருக்குது, ஆனா சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வைராக்கியமா இருந்திருக்கிறாங்க. நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குதா? இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்குதா? நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம்.